வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஜானகி நேரா சீனுவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போறாங்க. கூடவே நம்ம மாயாவும் போறாங்க. மாயா வந்துட்டு ஜானகிட்ட பெரியம்மா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை என்னால விட முடியாது. கண்டிப்பா சீனு கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா உடனே பெரியப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுவான். இதனால என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. வேணாம் பெரியப்பா. அதுக்கு அந்த ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நான் உன் லைஃப் இப்படி விட முடியாது. பத்மாவை பாத்தியா? பார்வதி கிட்ட சாவி போனதோட அவகிட்டேருந்து 40 லட்சத்தை வாங்கி மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்து, மகாலிங்கத்தை சீனு கிட்ட கொடுக்க சொல்லி சீனு உன்கிட்ட கொடுக்குற நிலைமையில வந்துட்டான். இது நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது மாயா. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது சீனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி நேரா சீனுவை கூட்டிகிட்டு போகிறாங்க மாடிக்கு. அப்போ சீனு நேரா ஜானகிட்ட, ஏன் பெரியம்மா என்னை மாடிக்கு கூப்பிட்டீங்க? அப்படி என்ன என்கிட்ட ரகசியம் பேச போறீங்க? அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, ரகசியம்தான். இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போ சீனு கேட்குறாரு, அப்படி என்ன ரகசியத்தை? யாருக்குமே சொல்லக்கூடாத ரகசியம்? அதுக்கு நம்ம ஜானகி கேட்குறாங்க, என்ன சீனு இவ்வளோ சீக்கிரமா மாயா பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டியா? மாயா உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியாதா? நீ எந்தவித பிஸ்னஸும் ஆரம்பிக்காத போது உனக்கு அவ தான் 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னா. அதை மறந்துட்டியா சீனு? அப்ப சீனு சொல்றாரு, அத்தை அதை தான் அவ திருப்பி கேட்குறாளே. அப்ப ஜானகி சொல்றாங்க, டேய் முட்டாள், அவ உன்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை கேட்டிருக்கா. அப்ப சீனு கேட்குறாரு, அப்ப நான் கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டேன், அந்த 40 லட்சம் பணத்தை சம்பாதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிர்ல அவ சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க அத்தை. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன் சீனு தப்பாவே புரிஞ்சுக்கிற? இங்க பாரு, வீட்டுல உள்ள யாருமே உன் திறமைய புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒருத்தியை தவிர மாயா உன் திறமைய புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எப்படியாவது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வேலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஜவுளி கடை பிஸ்னஸையே உனக்கு சொன்னா. யோசிச்சு பாருடா. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க வேணும்னா மாயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனா என்னால கண்டிப்பா மாயா பண்ண விஷயத்த மன்னிக்கவே முடியாது. அத்தை என்னத்த, உங்க பொண்ணு தானே தனா இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா சுத்தி வந்தா. ஆனா இன்னைக்கு அவ நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு யார்கிட்ட காரணம்? இந்த மாயா தான். இவளாலதான் இன்னைக்கு தனா நிம்மதி இல்லாம இருக்கா. அதை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருடா, தனா ஒண்ணு நிம்மதி இல்லாம இல்ல, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. அப்ப சீனு சொல்றாரு, பிடிச்ச வாழ்க்கையா? கிடைச்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிட்டான்னு சொல்லுங்க. அவ உங்களுக்கு தெரியாதையா அத்தை, கார்த்திய எந்த அளவுக்கு காதலிச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஆனா இந்த கதிர் இடையில வந்துட்டு தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான். இதனால பாத்தீங்களா தனாவோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சுன்னு. அவளுக்கு பிடிச்ச டென்னிஸ்ல கூட கலந்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கா. அத்தை நீங்க தயவு செஞ்சு அந்த கதிருக்கு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சீனு, மாயா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுமா? இதை கேட்டதோட சீனு கேட்குறாரு, அப்படி என்னதான் தியாகம் பண்ணியிருக்கா சொல்லுங்களேன். அப்படி சொல்ல முடியாத தியாகம் என்னன்னு சொல்லுங்களேன். அப்ப டக்குன்னு மாயா சொல்றாங்க, தெரியுமா சொல்ல வேணாம். அப்ப சீனு சொல்றாரு, சொல்ல வேணாமா? அப்படி நீ என்னதான் தியாகம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லையும் விட மாட்டேங்கிற. இங்க பாருங்க தெரியுமா, நீங்க தேவையில்லாம மாயாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. எங்க நான் மாயாவுக்கு 40 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிடுவனோ அப்படின்னு பயந்துதான் நீங்க வந்துட்டு இப்படி பண்ணி மாயா பண்ற தப்பையெல்லாம் மறைக்கிறதுக்கு பாக்குறீங்க. இங்க பாருங்க பெரியம்மா, நான் கண்டிப்பா வந்துட்டு இவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி சீனுவை பார்த்து, சீனு நில்லுடா அப்படின்னு சொல்லி கெஞ்ச, ஆனா சீனு நிக்கவே இல்லை. அப்ப நம்ம மாயா வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா விடுங்க பெரியம்மா, இதோட விடுங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா, என்னால எப்படி மாயா விட முடியும்? நான் தனாவோட வாழ்க்கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை விடுற மாதிரி இருக்குமே.
அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, சீனு என்னை முழுசா காதலிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பல தடைகளை கடந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால கண்டிப்பா அவன் சீக்கிரம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டான். அவன் மனசு கண்டிப்பா இடம் கொடுக்காது. இப்போதைக்கு அத்தை சொல்றதுனால அவன் இப்படிப்பட்ட பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்டிப்பா என்னை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு வரமாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பெரியம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாயா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பார்த்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை போயிருமோன்னு கஷ்டமா இருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க தனாவை பத்தி மட்டும் யோசிங்க. தனா ஃபர்ஸ்ட் எப்படி கதிர் கூட சேர்ந்து வாழ வைக்கிறது, அதை யோசிங்க. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்துட்டு தனாவை கூப்பிடுறாரு. அப்ப தனா இங்கேருந்து வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன தனா, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு சாம்பியன்ஷிப்னு கேள்விப்பட்டேன். இன்னும் நீ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா, அதுக்கு தான்ப்பா கிளம்ப போறேன். இன்னும் 1 மணி நேரத்துல காலேஜுக்கு போக போறேன். அப்ப ரகுராம் கேக்குறாரு, சரி உனக்கு கோச்சிங்க்கு ஆள் இருக்காங்களா? அப்ப நம்ம சீனு சொல்றாரு, என்ன மாமா, தனாவுக்கு கோச்சிங்க்கு ஆளா? அதெல்லாம் தேவையே இல்லை. தனா போன வாட்டி சாம்பியன்ஷிப்ல சேர்ந்துக்கும் பொழுது தனா வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சா தெரியுமா? இதை கேட்டதோட ரகுராம் ஜெயிக்கிறாரு. அப்படியா? அப்ப தனா சொல்றாங்க, ஆமாப்பா, உங்களுக்கு டென்னிஸ் விளையாடுறது பிடிக்காதுல்ல, அப்ப நான் வீட்டுல தான்ப்பா கத்துக்கிட்டேன். வீட்டுல கத்துக்கிட்டு தான் போயிட்டு ஜெயிச்சேன். இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு மேல அப்ப எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுமா, கண்டிப்பா ஜெயிப்ப. இதை கேட்டதோட தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல, நம்ம தனா வந்துட்டு காலேஜ் கிளம்புறாங்க. நம்ம சீனு தான் கூட்டிட்டு போறாரு. சீனு கொண்டு போய் காலேஜ்ல விட நம்ம தனா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்ப நம்ம தனாவுக்கு காலில் அடிபட்டுருது. அப்ப வந்துட்டு தனாவை சீனு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. போன வேகத்திலேயே சீனு தனாவை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு ரகுராம் அதிர்ச்சியாகி ஓடி போய், தனா என்னாச்சு அப்படின்னு கேட்க, சீனு சொல்றாரு, தனா விளையாடும் போது கீழே விழுந்துட்டாலாம், காலில் சுளுக்கு பிடிச்சுக்கிட்டு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிரா தான் இருப்பான். இதை கேட்டதோட தனா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க கதிரை சொல்றீங்க? அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவனும் அங்க வந்தானே எனக்கு நல்லாவே தெரியும். உன் கவனத்தை செதற விட்டுருக்கான். இது கேட்டதோட தனா சொல்றாங்க, ஐயோ, ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? அப்ப பத்மா சொல்றாங்க, விடு தனா, இங்க பாரு, உன் வயசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் தான். தனா விளையாடிட்டு இருக்கும் பொழுது இவன் எதுக்கு போறான்? இவன் தான் தேவையில்லாம இடையில போயிட்டு தனாவுக்கு இந்த மாதிரி விபத்து பண்றதுக்கு அவன் காரணமா இருந்திருக்கான். இல்லைன்னா தனா நல்லபடியா விளையாண்டுருப்பா. தனாவை பத்தி நமக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இது கேட்டதோட ரகுராம் நேரா கதிரை பார்க்க, அப்ப கதிர் அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாருமா, நீ எந்த விதத்திலையும் கவனம் செதற விட்டுருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ லைட்டா ஸ்லிப் ஆயிருப்ப. சரிவா, ரூம்குள்ள போகலாம் அப்படின்ட்டு தனாவை ரூம்ல போய் உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஜானகியும் மாயாவும் வராங்க. வந்ததோட தனா உட்கார்ந்துருக்கும் பொழுது ஜானகி நேரா தனாட்ட, தனா என்னம்மாச்சு? தனா சொல்றாங்க, இல்லம்மா, விளையாடும் பொழுது காலு சுளுக்கு வந்துருச்சு, கொஞ்ச நாள் விளையாடல இல்ல. அப்ப ஜானகி சொல்றாங்க, அப்படியாம்மா? அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா. அப்ப மாயா கேக்குறாங்க, சரி, உண்மையாவே அத்தை சொன்ன மாதிரி உனக்கு கதிரோட நினைப்பு வந்து கால் சுளுக்கிருச்சா? அப்ப தனா கேக்குறாங்க, ஐயோ அக்கா, என்னக்கா? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, டென்னிஸ் விளையாண்ட பிறகு என்னம்மா முடிவு பண்ண போற? அப்ப தனா சொல்றாங்க, நான் கதிர்கிட்ட என் காதலை சொல்ல போறேன். இது கேட்டதோட நம்ம ஜானகி சந்தோஷப்படுறாங்க. என்னதான் நான் சொல்றேன்? அப்ப தனா சொல்றாங்க, ஆமாமா, அப்பா கிட்ட நான் சொல்ல போறேன். கண்டிப்பா அப்பா ஒத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, உன் முடிவை நீ சொன்னீன்னா கண்டிப்பா உங்க அப்பா ஒத்துப்பாரு. உன்னோட சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம். அதனால கண்டிப்பா உன் சந்தோஷத்துக்கு என்னைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. மாயா சொல்றாங்க, ஆமா தனா, கதிர் ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி ஒருத்தனை நீ மிஸ் பண்ணக்கூடாது. இதை கேட்டதோட தனாவும், சரி மாயா, நான் கண்டிப்பா சொல்றேன். நான் போட்டியில ஜெயிச்சு முடிச்சதோட நான் நேரா கதிர்கிட்ட நான் என் காதலையும் சொல்லுவேன். அப்பா கிட்ட நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லுவேன். கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல தனா, இப்பயாவது ரொம்ப தைரியமா பேசுறியே. அப்ப தனா சொல்றாங்க, கதிர மாதிரி ஒருத்தனை மிஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் அப்பா கிட்ட உடனே சொல்லணும்னு சொல்றேன். இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மாயா. அதுக்கப்புறம் ஜானகி சொல்றாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம கதிர் ரூமுக்குள்ள வராரு. ரூமுக்குள்ள வந்துட்டு நேரா தனா கிட்ட அடிபட்டிருக்கா கால்ல அப்படின்னு சொல்ல,
தனா சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்ல, கதிர் தனாவோட காலை தூக்கி அவரோட மடியில வச்சு காலில் வந்துட்டு கட்டு போட்டு விடுறாரு. இதை பார்த்துட்டு தனா தேங்க்ஸ் சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, மாமா சொல்ற மாதிரி நீ தயவு செஞ்சு கவனத்தை சிதற விடாத, நீ நல்லபடியா விளையாடு. இதை கேட்டதோட தனாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்ல, அப்புறமா கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. போனதோட நம்ம தனா நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நான் தான் இத்தனை நாளும் கதிரை பத்தி புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு தனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா மாயாவும் ஜானகியும் பேசிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, கண்டிப்பா தனா வந்துட்டு போட்டியில ஜெயிச்சிட்டான்னா அவளோட காதலை கதிர்கிட்ட சொல்லிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, கண்டிப்பா தனா வந்துட்டு அவர்கிட்ட இது மாதிரி கதிரை காதலிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் எதிர்த்து பேச மாட்டாரு அப்படின்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவருக்கு அவரோட பொண்ணாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர் கண்டிப்பா எதிர்த்து பேச மாட்டாரு. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அதோட வேற யாரும் குழப்பாம இருக்கணும். அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, கண்டிப்பா யாரும் குழப்பறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம மாயா சொல்றாங்க, சரி பெரியம்மா, நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை சாம்பியன்ஷிப்புக்கான நேரம் ஆரம்பிக்குது. ஆனா அப்ப கதிரை காணும். தனா நேரா காலையிலே கிளம்பி கதிரை தேடுறாங்க. ஆனா கதிர் இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு நேரா மாய்கிட்ட, மாயா கதிரை பாத்தியா? அப்ப மாயா சொல்றாங்க, இல்லையே தனா, என்னாச்சு? அப்ப தனா சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு சாம்பியன்ஷிப், இப்ப கதிர் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், எங்க போனாருன்னு தெரியல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நீ கவலைப்படாத. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல மாயா, நான் போட்டியில போயிட்டு போட்டி போட்டு விளையாட போறேன், அவன் எனக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும், எங்க போனான்னு தெரியல. அப்ப தனா சொல்றாங்க, அவன் எங்க போயிருக்க போறான், நீ கண்டிப்பா விளையாடுறத பார்க்க வராம இருக்க மாட்டான், இங்க பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, நீ போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். அப்ப நீ ஜெயிச்ச பிறகுதான் நீ பெரியப்பா கிட்ட நீ கதிரை காதலிக்கிறத சொல்ல முடியும். அப்பதான் பெரியப்பாவும் சரின்னு ஒத்துப்பாரு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, மாயா, நான் கண்டிப்பா கதிருக்காக இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சு அப்பா கிட்ட நான் கதிரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா அப்பா என்னைய கதிர் கூட சேர்த்து வைப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட நம்ம மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தனா வந்துட்டு நேரா ரகுராம் கிட்ட போறாங்க. ரகுராம் சொல்றாரு, தனா போட்டிக்கு தயாரா? தனா சொல்றாங்க, தயார்ப்பா. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது நம்ம தனா டக்குன்னு அவங்க அப்பாட்ட, அப்பா ஒரு நிமிஷம். அப்ப எல்லாரும் நிக்கிறாங்க. ரகுராம் கேக்குறாரு, சொல்லுமா தனா? தனா சொல்றாங்க, அப்பா, நான் போட்டியில ஜெயிச்சு முடிச்ச பிறகு உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்களா? அப்ப ரகுராம் சொல்றாரு, கண்டிப்பா தனா, நான் ஏன் நிறைவேற்றி கொடுக்காம இருக்க போறேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா, நான் என்ன கேட்டாலுமே நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும், சத்தியம் பண்ணுங்க. இதை கேட்டதோட ரகுராமும், கண்டிப்பாமா, நீ என்ன கேட்டாலும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க. இதை பார்த்ததோட நம்ம தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, தனா சரியான ஆளுதான், நீ சரியான திட்டம் தான் போட்டிருக்க, பெரியப்பாவை நல்லா கிடுக்குப்பிடி தான் பிடிச்சிருக்க. அதுக்கப்புறமா பத்மா கேக்குறாங்க, தனா என்ன வேணுமோ அதை நீ இப்ப கேட்க வேண்டியது தானே? அப்ப தனா சொல்றாங்க, இல்ல சித்தி. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, என் பொண்ணு என்னைக்குமே தப்பான விஷயத்த கேட்க மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி வா தனா, நீ போட்டியில ஜெயிச்சதோட உனக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் தனாவை கூட்டிக்கிட்டு போட்டிக்கே கிளம்புறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே போட்டிக்கே கிளம்புறாங்க. நம்ம தனா இன்னும் கதிரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தனா நேரா மாயா கிட்ட, மாயா, இன்னும் கதிரை காணும், அவ எங்க போனான்னு தெரியலையே. அதுக்கு மாயா சொல்றாங்க, சரி இரு தனா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை அனுப்பி வைக்கிறாங்க. மாயா வந்துட்டு நேரா ஜானகிட்ட, பெரியம்மா, காலையிலேருந்து கதிரை பார்த்தீங்களா? அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்லையே மாயா, நான் பார்க்கலையே. அப்ப மாயா சொல்றாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்பன்னு பார்த்துதான் கதிர் சொன்னது ஞாபகம் வருது. இது மாதிரி தனா வந்துட்டு போட்டியில கலந்துக்கிட்டா ஒரு மாத்தையில இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு கதிர் தனாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாருல்ல, அது நம்ம மாயாவுக்கு யோசனை வருது. ஐயோ, ஒருவேளை கதிர் அப்படி பண்ணிருப்பானோ, தனாவு கிட்ட ஒரு மாசம் இந்த வீட்டுல இருக்கிறேன், அப்புறம் நான் போயிடுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணானே, ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்படின்ட்டு மாயா நேரம் கதிருக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா கதிர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்ப நம்ம மாயா வந்துட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்க கதிர் ஃபோன் அட்டன் பண்றாரு. மாயா கதிர் கிட்ட, டேய் கதிர் எங்கடா இருக்க? கதிர் சொல்றாரு, மாயா, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இது கேட்டதோட நம்ம மாயா அதிர்ச்சியாகி, ஊருக்கு போயிட்டு இருக்கியா? எங்கடா போயிட்டு இருக்க? எங்களை தவிர்த்து வேற யாருடா இருக்கா உனக்கு? அப்ப கதிர் சொல்றாரு, மாயா, நான் திரும்பி வரமாட்டேன், நான் தனா கிட்ட தான் சத்தியம் பண்ணிட்டேன்னு, ஒரு மாசத்துக்குள்ள நான் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன்னு.
அதுக்குள்ளேயும் அவ காதலை சொல்லுவா அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ என்கிட்ட காதலை சொல்ற மாதிரி தெரியல. அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் பார்த்ததோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஐயோ இடே, ஏண்டா இப்படி பண்ற, வாடா சீக்கிரம். ஆனா கதிர் சொல்றாரு, இல்ல என்னால வர முடியாது மாயா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதை பார்த்ததோட மாயாவுக்கு செம ஷாக்கு. அப்புறமா வந்துட்டு போட்டி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க போனதோட போட்டி ஆரம்பிக்குது. நம்ம தனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் தோக்குறாங்க, அடுத்து 2 டைம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. தனா வந்து ஜெயிச்சிடுறாங்க. தனா ஜெயிச்சு கப்பும் வாங்குறாங்க. கப்பு வாங்கினதோட நேரா நம்ம தனா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து, எங்க அப்பா தான் நான் அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசுறாங்க. எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு மேல எனக்கு அப்பையிலேருந்து நம்பிக்கை இருந்துச்சு, என் பொண்ணு ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அவரும் பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. அப்புறமா இந்த பக்கம் வந்ததோட நம்ம ஜானகி நேரா தனாட்ட, தனா கேளு தனா அப்படின்னு சொன்னதோட தனா நேரா அவங்க அப்பாட்ட வந்துட்டு, அப்பா நான் சொன்னேன்னா ஜெயிச்சதோட ஒண்ணு கேட்கறேன்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ தனா வீட்டுல போய் கேட்கலாம். அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா இரு, என் பொண்ணு என்கிட்ட என்னமோ ஆசையா கேட்கிறா, அதை வேணான்னு சொல்ல முடியுமா. அப்ப நம்ம தனா நேரா ரகுராம் கிட்ட, அப்பா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல, ஆனா இப்ப நான் ஜெயிச்சதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா, நீ என்ன கேட்டாலும் நான் சரின்னு சொல்லுவேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ ஆசையா இருக்கு. இது கேட்டதோட ரகுராமுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு அமைதியா நிக்கா. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ தனா என்ன பேசுற, அந்த கதிர்கிட்ட இருந்து உன்னை எப்படியாவது விடுதலை பத்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ற. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லடி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு அண்ணன்கிட்டயே சொல்லுவ. அண்ணன் இதனால எவ்வளவு துடிச்சு போவாரு தெரியுமா. அப்ப ரகுராமுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்ப பத்மா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி இது உங்க ஏற்பாடு தானே, நீங்க தானே தனா கிட்ட இதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, இது என்னோட முடிவு தான். எனக்கு கதிரை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சு, கதிர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனால தயவு செஞ்சு எனக்கு வழியை விடுங்க. இதை கேட்டதோட ரகுராமுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ரகுராம் நேரா தனா பார்த்து, தனா நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. தனா சொல்றாங்க, அப்பா நானும் ஆரம்பத்துல கதிர் கெட்டவன் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் நல்லா வந்தாப்பா, தயவு செஞ்சு அவனை இந்த வீட்டுக்கு கூப்பிடுங்கப்பா. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இல்ல தனா என்னால முடியாது, அவனால உன் வாழ்க்கை எப்படி போணுச்சுன்னு தெரியுமா. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா அவனாலதான் இன்னைக்கு நான் நிம்மதியாவே இருக்கேன், நான் மட்டும் அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்தானா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, என்னங்க நம்ம பொண்ணு கேட்டதுக்கு சரின்னு சொல்லுங்களேன். அப்ப பத்மா சொல்றாங்க, அது சரி, அப்ப அண்ணி இது உங்க ஏற்பாடு தானா. தனா நீ வேணும்னா உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு இப்படி சொல்லலாம், ஆனா உன் மனசுல அந்த கதிர் இல்லை அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ உங்க அம்மானாலதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அண்ணா பாத்தீங்களாண்ணா கடைசியில தனாவோட மனச அண்ணி எப்படியெல்லாம் மாற்ற முயற்சி பண்றாங்கன்னு, பாவம் தனா அப்படின்னு சொன்னதோட நம்ம ரகுராம் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.